நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான அவருடைய சீஷனாக இருந்தால் நிச்சயமாகவே வேதம் நமக்கு புரியும். ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமின்றி ஒருவர் போதித்தாலும் அது சரியானதா அல்லது தவறானதா என்பதை யூகிக்கக்கூடியதான பகுத்தறிவையும் தேவன் நமக்கு தருவார். அதை யாருக்கு தருவார்கள்? எவர்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான சீஷர்கள் எனப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அது புரியும் என்பதை குறித்து நாம் இந்த பாகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கும் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், யார் கிறிஸ்தவன் என்கிறதான ஒரு கேள்வி. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறதான அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இது உலகம் சொல்லும் கிறிஸ்தவர்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை பற்றி வேதம் சொல்லவில்லை. வேதம் யார் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று இருக்கிறது. யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் என்றால், விசுவாசித்தவர்களுக்கோ ஆலயத்திற்கு வருகிறவர்களுக்கோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படவில்லை. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர். ஏனெனில் கிறிஸ்துவை அவருடைய அரைச்சுவடிகளை அப்படியே பின்பற்றுகிறதான ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் எனப்படுவான். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே அவனும் வாழ்கிறான். ஆதலால் அவனுக்கு கிறிஸ்தவன் என்கிறதான பெயர் உண்டாயிற்று. ஆனால் சீஷன் அல்லாதவனே கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லவில்லை. சீஷன் என்பவனைத்தான் வேதம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது. இந்த சீஷனால் உண்டாகும் மேன்மையான காரியங்களை குறித்து நாம் முந்தின அனைத்து பகுதிகளிலேயுமே நாம் பார்த்தோம். இதிலே சீஷன் என்பவன் அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நபர். ஏனெனில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு மனுஷன் ஒருபோதும் அவன் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் யூதாசும் ஒரு சீஷன் தானே என்று நினைக்கலாம். யூதாசை குறித்து நாம் பிற்காலத்திலே நாம் நிச்சயமாக பார்ப்போம். யூதாசை விட்டுவிடுங்கள், அவன் ஒரு சீஷன் தான். ஆகிலும் அவன் சிலுவையை எடுக்காத ஒரு சீஷன். அந்த சிலுவையை எடுக்கிற சீஷன் என்பதை குறித்து வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வகுப்போடு சேர்த்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளுதல் அல்லது வேதத்தை கற்றுக்கொள்ளுதல் என்கிறதான இந்த தலைப்பிலே வருகிறதான இந்த பகுதி இதோ இன்றுடன் முடிவடைகிறது. ஆனால் இதிலே நாம் வேறொரு காரியத்தை கூட நாம் பார்க்க இருக்கிறோம். என்னவெனில், இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் வர இருக்கிறான் என்று அனைவரும் அறிந்ததை. ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது எனில், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் இவ்வளமாக சொல்கிறது, இதிலே ஞானம் விளக்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று. பாருங்கள், இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியிலே இதிலே ஞானம் விளங்கும் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அப்படி எழுதியிருக்கிறது? இன்றைக்கு அந்தி கிறிஸ்து என்றால் போப் என்று சொல்வார்கள், அல்லது பார்கோட் என்று சில நாட்கள் சொன்னார்கள். இப்பொழுது தலையிலே சிப்பு வைக்க போறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவெனில், அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த நாட்களிலே கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களை தவிர மற்றவர்கள், அவர்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை அறியாமலே அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். உலகத்தில் உள்ள எத்தனையோ போதகர்கள் எப்படித்தான் பிரசங்கித்தாலும் அந்தி கிறிஸ்து முத்திரை என்றோ, அந்தி கிறிஸ்து கோபாண்டவர் என்றோ, அந்தி கிறிஸ்து பார்கோடு என்றோ எப்படித்தான் பிரசங்கித்தாலும் நிச்சயமாகவே கிறிஸ்துவை பின்பற்றாத ஒருவன் அதில் சிக்கிவிடுவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் வசனம் சொல்கிறதை கூர்ந்து கவனியுங்கள், இதிலே ஞானம் விளக்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், யார் புத்தியுடையவன்? புத்தியுடையவன் மட்டும்தான் அதை கண்டுபிடிப்பானே தவிர புத்தி இல்லாதவர்கள் அதை கண்டுபிடிக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு நான் என்னையே எடுத்துக் கொள்கிறேன். நான் ஒரு புத்தியற்றவன் என்று சொன்னால், ஏதோ ஒரு போதகர் அவர் பிரசங்கிக்கிறார், அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம் அல்லது முத்திரை என்பது இன்னது என்று.
ஆனால் நான் புத்தியற்றவன். அப்பொழுது புத்தியற்றவனாய் இருக்கிறவன் நான் கணக்கு பார்த்து விட முடியும் என்று சொன்னால் வேதம் சொல்வது பொய்யாகி போய்விடும். ஆதலால் எவன் புத்தியுள்ளவனோ அவன் மட்டும்தான் இதை கணக்கு பார்த்து இது அந்தி கிறிஸ்து என்பதை அவன் கண்டறிவான். இந்த உபதேசங்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் என்றும் தாங்கள் அந்தி கிறிஸ்துவின் கீழ் தாங்கள் அடைபட்டு இருக்கிறோம் என்பதையும் புத்தி இல்லாதவர்கள் ஒருபோதும் அறிவதில்லை. புத்திமான்களோ அதை சரியாக இனம் கண்டு கொண்டு அதை தரிக்காமல் அதிலிருந்து தப்பித்திருப்பார்கள். இப்ப கேள்வி என்னவெனில், யார் புத்திமான்? அதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் கடைசியிலே சொன்னார். வீடு கட்டின அந்த உவமை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த பாகங்களில் அதை குறித்து பார்த்தோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? புத்தியுள்ளவன் தன் வீட்டை கற்பாறை மேல் கட்டினான். எந்த புத்தியுள்ளவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன் எனப்படுகிறவனே புத்தியுடையவன். ஏனெனில் அவன் அவருடைய வாயின் வார்த்தைகளை, கற்பனைகளை, கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி அவன் நடப்பதினால் அவன் புத்திமானாயிருக்கிறான். அவனுக்குள் ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் அவனுக்குள் இருப்பதினால் அவன் ஒருபோதும் இடரவில்லை. அவன் இடரவே மாட்டான். புத்தி இல்லாதவனோ ஞானம் இல்லாதவனோ அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரை இன்னதுதான் என்று அவன் ஒருபோதும் பகுத்தறிய முடியாது. இதை குறித்து நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1 முதல் அதன் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை இரத்தின சுருக்கமாக நான் சொல்கிறேன். என்னவெனில், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. அதனுடைய 9ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் என்று 12ஆம் வசனம் சொல்கிறது, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அவைகள் எதை குறித்து பேசுகிறது? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்கிறது என்று சொன்னால், இவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நடக்கிற மனுஷன் ஒருபோதும் இடறுவதில்லை என்று சொல்கிறது. அந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இதனால தான் வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்திலே சொன்ன வண்ணமாக இந்த வண்ணமாக நடக்கிறதான ஒரு மனுஷன் நிச்சயமாகவே அவன் கைவிடப்படுவதில்லை. ஆதலால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதிலே 9 பாகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 9 பாகங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன் என்பவன் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆதலால் நாம் எப்படியோ மற்ற கிறிஸ்தவர்களைப் போல நாம் இராதபடிக்கு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்ததான அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாம் கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நாம் சீசன் என்று அழைக்கப்படுகிறோம், அல்லது கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி எவன் நடக்கிறானோ அவனுக்குள் ஞானம் இருக்கும், அவனுக்குள் புத்தி இருக்கும். அவன் கணக்கு பார்ப்பான். ஞானம் இல்லாதவனோ புத்தி இல்லாதவனோ ஒருபோதும் கணக்கு பார்க்க அவர்களால் முடியாது. அவர்கள் ஒரு மாய்மாலத்திற்குள் சென்று விடுவார்கள். நாம் நினைக்கலாம் அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரை என்பதோ அல்லது அவனுடைய அந்தி கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்பதையும் நாங்கள் அறிந்து விடுவோம் என்று. ஒருபோதும் நடக்காது. ஒரு மனிதன் சீசன் ஆகாமல் அவைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனெனில் இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே பவுல் இவ்வனமாக சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே வர இருக்கிறதான அந்தி கிறிஸ்துவை குறித்தும் அந்த மோசம் போக்குகிறதான கேட்டின் மனுஷனை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தெளிவான விளக்கங்களை வருகிற நாட்களிலே நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஆனால் இன்றையதான இந்த பதிவிலே இதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு செல்லலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இனி வருகிறதான 3 வசனங்களை கவனமாக கேளுங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, யாருக்கு சொன்னால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? சத்தியத்தின் மீது அன்பில்லாமல் நாம் கேள்விப்பட்டவைகளை பின்பற்றுகிறவர்களாகி இதில் விழுந்து போகாதபடிக்கு சத்தியத்தை நேசித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்தை தியானித்து சத்தியத்தின்படியே நடக்கிற ஒருவனால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் சத்தியத்தின்படி நடக்காதவர்களை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 12ஆம் வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல்
அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும் படும்படிக்கு. காரணம் சொல்லப்படுவது பாருங்கள், நீதியில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரையும் ஆக்கினைக்கு உள்ளாக்கும்படிக்காகவே இவர்கள் அந்த வஞ்சகனுடைய வலையிலே விழுவார்கள். அதைத்தான் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்கள். எப்படிப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தின் மீது அன்பு செலுத்தாதவர்கள். சத்தியத்தின் மீது அன்பு என்று சொன்னால், நாம் இந்த வேதம் வாசிக்கிறதுனால் நாம் சத்தியத்தின் மீது அன்பு என்று நினைத்து விட முடியாது. சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுகிறவர்களே சத்தியத்தின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் என்று பெயர். அதை குறித்து வருகிற நாட்களில் பார்க்கலாம். யோவான் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் யோவான், இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவன் எவனா அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று. அதே போலதான் சத்தியத்தின் மீது அன்பாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் இடர் அடைவதில்லை. அதை நம்பாதவர்கள், சத்தியத்தின் மீது அன்பு வைக்காமல் அல்லது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லியே தேவன் அவர்களுக்குள்ளே பொய்யை நம்பும்படிக்கு ஒரு கொடிய வஞ்சகத்தை அனுப்ப போகிறார். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த 9 பாகத்தையும் நீங்கள் கேட்டீர்களானால் இதில் சொல்லப்பட்டதான காரியத்தின் கடைத்தொகை என்னவெனில், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நடந்தபடியே நாம் நடப்போமானால் ஒருபோதும் இடரல் அடைவதில்லை. அப்படி எவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களே சீஷர்கள் எனப்படுவார்கள். எவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான சீஷர்களோ அவர்களை கிறிஸ்தவர்கள் எனப்படுவார்கள். எவர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறார்களோ அவர்களே ஞானவான்களும் புத்திமான்களுமாக இருக்கிறார்கள். எவர்கள் ஞானவான்களும் புத்திமான்களுமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இடரல் அடைவதில்லை. ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னதான மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களையும் நீங்கள் கை கொண்டு நடங்கள். தேவன் தாமே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசனாக உங்களையும் என்னையும் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென்.